இல்ல அப்படி நடந்துக்கிறதே இல்ல, வித்தியாசம் இதே இல்ல. ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஸ்கூல் சுரேஷ். இன்னைக்கு இலங்கை யாழ்ப்பாணத்துல இருக்கேன். நுங்கு நாடு இந்த யூடியூப் சேனல்ல தான் நான் சில வார்த்தைகள் பேசிட்டு இருக்கேன். நுங்கு நாடு அப்படின்னா உங்களுக்கு புரியுதா நான் தெரியல. நுங்கு அதாவது பனைமரத்துல வரும்ல நுங்கு, அந்த நுங்கு நம்ம வேலுக்கு கூட அப்படி நோண்டி அப்படி சாப்பிட்டா சும்மா குழு குழுன்னு கூல் சுரேஷ் மாதிரி அந்த நுங்கு நாடு. நுங்கு நாடுனாக்கா உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாம நம்ம இலங்கையிலே ரொம்ப ஃபேமஸ் நுங்கு மரம், பனைமரம். அந்த நுங்கு மரத்தோட வேறையே வச்சு நுங்கு நாடு அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நுங்கு நாடு, ஐ லவ் யூ ஆல். வெந்து தனிந்தது காடு, நுங்கு நாடுக்கு வணக்கத்தை போடு. பிரியாணி கடைகள் அதாவது வெளிநாட்டு அதிகரிச்சு ஒரு சிலர் சொல்லிட்டாங்க சொன்னா யாழ்ப்பாணத்தின் சேமிப்பு முழுக்க இந்த உணவு பொருளாதாரத்துல வெளியூருக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்க எவ்வாறு பார்ப்பீங்க? எப்படி சார்? எப்படி அதாவது நிறைய இந்த மாதிரி வெளிநாட்டு விவகாரங்கள் உள்ளுக்கு வரும்போது இங்க உள்ள பணம் வெளியூருக்கு போவதாக சிலர் குற்றஞ்சாட்டுகிறார். ஒரு நகரம் இல்ல ஒரு நகரம் வளர வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இருக்க வேண்டும் இல்லையா? அந்த நகரத்துக்கு நாடு வளரும் போது இதுவே குறைவுதான். நீங்க இலங்கையோட கொழும்பு டவுனை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது யாழ்ப்பாணத்துடைய வளர்ச்சி எத்தனை 5 ஸ்டார் இங்க இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அங்க போய் பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு. அந்த விமான நிலையத்தை போய் பாருங்க, பிரேம்தாஸ் அந்த விமான நிலையத்தை, பண்டாரநாயகி விமான நிலையம், இந்த ஜாப்பான் ஏர்போர்ட் ஒன்னா ஒரு டீ காபி கூட அங்க வழி கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாத்ரூம்ல தான் 2 பேரும் ஆணும் பெண்ணும் போயிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா கட்டி இருக்கிறாங்க. ஜாப்பானா ஏர்போர்ட்டுக்கு இந்திய கவர்மெண்ட் 200 கோடி கொடுத்துருக்குது. காங்கேயம் துறைமுகத்துக்கு 3500 கோடி கொடுத்தோம் இந்தியா. என்ன அமைச்சிருக்கிறாங்கன்னு போய் பாருங்க. அங்க முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்குது. நான் இது விவாதத்துக்கு வரல. யாழ்ப்பாணம் இன்னும் வளரணும். இந்த மாதிரி கருத்துக்களுக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமங்கிறது பணத்தை எடுக்க முடியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்குன்னு ஒரு வேணும்ல, அவங்களுக்குன்னு ஒரு லாபம் வேணும்ல. அப்ப இன்னும் ஒரு தொழிற்சாலை வந்தாதானே உங்க நாடு நல்லா இருக்கும். நீங்க கொழும்போட ஒப்பிட்டு பாருங்க எத்தனை பின்னடைவுல நம்ம இருக்கிறோம்ட்டு. இன்னும் ரெகுலர் விமானம் கூட கொழும்புக்கு யாழ்ப்பாணத்துக்கு விடல. ரயில கூட இப்பதான் ஏதோ சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போக்குவரத்து கூட என்ன வளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு புதிய ஜனாதிபதி சமத்துவத்தோடு நடந்த யாழ்ப்பாண வளர்ச்சிக்கு இந்திய இலங்கை கவர்மெண்ட் கண்டிப்பா கவனம் செலுத்தணும் தான் என்னுடைய வேண்டுகோள். இன்னும் கல்லூரிகள் வேணும், இன்னும் தொழிற்சாலைகளும் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு பிள்ளைங்களுக்கு இங்க நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா போர் முடிந்து 17-18 ஆண்டுகள் ஆச்சு. அதையே பிடிச்சிட்டு இருக்க கூடாது. மறு துளர்ச்சிக்கு இன்னைக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு 17-18 வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த வரலாறுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்களெல்லாம் எதிரிகளாக கருதக்கூடாது. சொந்த மக்களை சமமாக நடத்தி யாழ்ப்பாண வளர்ச்சியில மிக கவனம் எடுக்கிறோம். உலகத்தில் வாழ அனைத்து தமிழர்களுமே யாழ்ப்பாணத்தை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். நம்ம நகரம் இது, நம்ம மண்ணு. அந்த வேகம் எனக்கு உண்டு உள்ளத்துக்குள்ள. அதே போல எல்லாருமே கவனம் செலுத்த நான் வேண்டுகிறேன். இன்னும் வளரணும். இங்க இல்லாதது இருக்கக்கூடாது. யாழ்ப்பாணத்துல இருந்து எல்லாம் கிடைக்கணுங்கிறத அன்பு வேண்டுகோள். இதெல்லாம் பத்தாது. இங்க இருக்கிற பணம் போயிட்டு பணத்தை போடாம யாரும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு பணம் இந்த பகுதியும் இல்லை. இது ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொருளாதாரம் இருக்கிறதே 10 லட்சம் மக்கள் தான் யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கிறாள். எவ்வளவு பேர் வறுமை கூட்டு கேள் இன்னைக்கு இருக்காங்க. நேற்று கூட நான் உணவளிக்கும் போது பாத்தியாசம் எங்க பிள்ளைங்க இந்த பிரியாணியே பார்த்ததுல பகன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு தானே இருக்கும். அது 4 பேர் விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும். பிரிக்கணும், ஒருத்தரை ஒற்றுமையா வச்சிருக்க கூடாது, எதையும் பேசுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பேசுறவங்க பேச சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்? சமமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், சமத்துவம் வேணுங்கிறதா நம்ம நோக்கம். நீ நானும் ஒண்ணு தான், நம்ம இணைந்து வாழணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். அதனால யாழ்ப்பாணத்துக்கு இன்னும் பல நிறுவனங்கள் வரணும். இன்னும் இங்க தொழிற்சாலைகளே இல்லை. ஒரு பாத்திரம் தயாரிக்கிற கம்பெனியே கிடையாது. ஒரு பாத்திரம் ஒரு ஹோட்டலுக்கு வாங்கினோம்னா இந்தியாவில இருந்து எடுத்துட்டு வர வேண்டிய நிலையதான் இருக்குது. இன்னும் நிறைய தொழிற்சாலைகள் வேணுங்கிறதெல்லாம் நீங்க பத்திரிகையாளர் ஆகியங்க நீங்களே இதுல கவனம் செலுத்தணும். எந்த பொருளுமே சாதாரண ஒரு நெய் 8000 இருக்குது. சென்னையில நெய் 700-600 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது இல்லையா? அது ஒரு பின்னாடி தானே. எவ்வளவு கால்நடைகள் கொண்ட பகுதி காலியா இருக்கு. அப்ப ஏன் 8000க்கு நெய் விக்குது சொல்லுங்க? 8000 கொடுத்து இங்கிருந்து நெய் யாரு வாங்கிட்டு போவாங்க? அது இந்திய மதிப்பீடுல 3% பார்த்தா கூட 2500 ரூபா வருது இந்திய மதிப்புக்கு. ஆனா இந்தியாவில நெய் 400 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் தரமான நெய்கள் கிடைக்குது. இப்படி எல்லா பொருட்களுமே விலை உயர்வுகளுக்கு பொருளாதாரம் சரிவில் இருக்கு. மேன்மைப்படுத்துக்கு தொழிற்சாலை, உள்நாட்டு உற்பத்தி வேணும். உங்களுக்கு மின் நிலையங்கள் வேணும். உங்கள் மின் நிலையங்கள ஜெனரேட்டர் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்குது இலங்கை கவர்மெண்ட். மின்சார உற்பத்தி இல்ல நாட்டுல. நீர்நிலைகள், வாய்க்கால்கள், நீர்ப்பாசனம், விவசாயம், உள்நாட்டு உற்பத்தினால் மட்டுமே இலங்கை முன்னுக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு இத்தனை ராணுவம் எல்லாம் தேவையே இல்லை. வச்சுக்கிட்டு 3-4 லட்சம் பேருக்கு மாசம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா வருமானம் ராணுவத்துக்கு எதுக்கு? சமமா நினைக்கக்கூடிய ஒரு நாட்டுல இதெல்லாம் கட்டமைப்பு குறைக்கணும். குறைச்சிட்டு விவசாயத்துல கவனம் செலுத்தணும். சொந்த நாட்டு மக்கள் தமிழர்கள் மிக மிக நன்கு உழைக்கக்கூடியவர்கள், திறமசாலிகள். தன் கையினை பொருட்களை ஒரு பொருளவே அவங்க உருவாக்கிடுவாங்க. ஒரு சைக்கிள் ஒன்னா கூட பிரிஞ்சு கிடக்கிற பொருளை எடுத்து உருவாக்கிடுவாங்க ஒரு பொருளை.
அவ்வளவு திறமை மிக்க தமிழக விவசாயிகளை பயன்படுத்தி அன்னைக்கு 100 எந்த தமிழ மலையாள தமிழர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இலைகளை டீ இலைகளை பறிப்பதற்கு தமிழர்களை தான் நீங்க வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தீங்க. அப்ப தமிழர்களுக்கு அவ்வளவு விவசாயம் தெரிஞ்சா நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உள்நாட்டு உற்பத்தி பெருக்குங்க. நீங்க பல நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க. நீங்க இன்னொரு நாட்டுகிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கணும். இலங்கையில என்ன வளம் இல்லை, செல்வம் கொளிக்கும் பூமி, இயற்கை எழில் மிகுந்த பூமி, நீர்நிலைகள் இல்லையா, கடல் வளம் இல்லையா. உங்ககிட்ட தான் கடல் வளம். உங்க கடல் வளத்தை இன்னொருத்த வளம் போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். சைனாக்காரன சொல்றேன். ஆமா, ஏதோ ஒரு மீனவன் தெரியாம வந்து 2 மீனம் பிடிக்கணும்னா நீங்க வெளியே தெரியுது. தமிழக மீனவன் மேல நீங்க தாக்கல் நாட்டிட்டு இருக்கீங்க. பெரிய கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி 100 கிலோமீட்டருக்கு வளைய விட்டு மொத்தத்தை அள்ளிட்டு போறதெல்லாம் உங்க கண்ணுக்கு மக்களுக்கு தெரியல. அவ்வளவு வளமிக்க நாடு. கொழும்பு தன்னுடைய வளங்களை மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்குது. புதிய ஜனாதிபதி நல்லா செயலாகிறத அறிந்தோம். இன்னும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். இன்னும் நிறைய கவனங்கள் செலுத்தி தமிழர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்க உலகம் முழுவதும் 15 கோடி பேர் இருக்கிறோம். யாழ்ப்பாண தமிழர்கள் பிரிச்சு பார்க்க முடியாது. தமிழர்கள் என்று உலகம் முழுவதும் நம்ம 15 கோடி பேர். இந்த 15 கோடி மக்களும் நீங்க தமிழர்ல இலங்கை அரசு நேசிக்கும் போது ஒற்றுமைப்படும், நாடு வலிமை பெறும், வல்லரசு ஆகும். நீங்க இவங்களை பிரித்து பார்த்தா அது ஒரு காலத்திலேயே நடக்காது. நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், பங்கீரமா சொல்லுவேன். சொந்த நாட்டு மக்களே, விவசாய உற்பத்தி, மின் உற்பத்தி முக்கியமாக தேவை இலங்கை அரசுக்கு. நல்ல ஆலோசகர்கள் வேணும் இலங்கை அரசுக்கு. என்ன கூட இலங்கை சார்ந்த முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி ராஜபக்சேக்கு போது ஒரு ஜனாதிபதி ஒரு எம்பியை மீட்டியை வந்து என்ன சந்திச்சு கருத்து கேட்டாரு, இலங்கை வளர்ச்சிக்கு என்ன வேணும்னு. நான் சொன்னேன், சொந்த நாட்டு மக்களை பயன்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி உங்கள் வளர்ச்சி பெருக்கிக் கொள்ளுங்கள். இங்க எல்லாமே இருக்கு. 100 கிடைக்கிறது. நம்ம ஸ்ட்ராபெரி பழம் இங்க கொட்டி கிடக்குது. எவ்வளவு ஃப்ரூட்ஸுங்க, எவ்வளவோ இருக்கு. அதை இன்னும் இவங்க வளமாக்கணும். யாழ்ப்பாணம்லாம் இங்க இருந்து நீங்க டிங்கோல இருந்து தமிழர் பகுதிக்கு வடக்கு மாகாணத்தை பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டருக்கு விவசாயமே இல்லை. இதே மட்டக்களப்புல கொஞ்சம் திருவண்ணாமலையில கொஞ்சம் நெல் விளையுது. அங்கங்க விவசாயிங்க. இதெல்லாம் கவனம் செலுத்தணும். அனுப்ப வேண்டும். என்ன தரமான அரிசியே இல்லை உங்ககிட்ட. மன்னிப்பு, உங்ககிட்ட நீங்க காரணம் நான் சொல்ல வரல. அதுக்கான முயற்சி எடுக்கணும். ஒரு பொன்னி அரிசி, நல்ல சாப்பாட்டு அரிசி எல்லாம் பாருங்க, குண்டரிசி தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் சத்தானதுதான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் இல்லையா இன்னும் நம்ம ஊருக்கு. நான் சொன்னேன், உலகத்திலே சுவைமிக்க ஆடு நம்ம யாழ்ப்பாண ஆடுன்னு. ஏன் சொல்றேன், எல்லாரும் கவனங்க வரணும்னு தான். ஆமா, நிறைய விடயங்கள் அறிந்து வச்சுக்கிறீங்க. எதிர்காலத்துல உங்களுடைய உணவகம் என்பதையும் தாண்டி நீங்கள் என்னென்ன? கண்டிப்பா நான் உணவுகளை தாண்டி தான் இப்ப நாங்க என்ன செய்யலாம்னு விவசாயத்துக்கு போலாமா. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை தொடங்கி இன்னைக்கு 55 வயதுல நடிகர் வைத்து போயிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நானே ஒரு கல்வி இல்லாதவன். ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்தவரை இந்த தொழில, இந்த பிரியாணிங்கிறதுலயே பாத்தீங்கன்னா எத்தனை விவசாய பொருட்கள் அடங்கியிருக்குது. அரிசி இருக்கு, அதுல அது விவசாயத்தை சார்ந்ததுதான். மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம் அனைத்துமே விவசாயத்தை சார்ந்துதான் நாங்க இருக்கிறோம். எனக்கு இந்திய அக்ரிகல்ச்சர் மத்திய அமைச்சர் நரேஷ் இந்த முறை எனக்கு அவார்டு கொடுத்திருக்காரு. அக்ரிகல்ச்சர் டுடேன்னு இந்தியாவில் நான் டெல்லியில தாஜில எங்களுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட வாங்கியிருக்கிறேன். கேபினட் மினிஸ்டர் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் பட்நாயக் கிட்ட நான் வாங்கியிருக்கிறேன், அவார்டு வாங்கியிருக்கேன். விவசாய உற்பத்திக்கு நாங்கள் ஆதரவாக தான் இருக்கோம். நம்ம பொருளை அளிக்கும் போது தானே விவசாயம் பெருகும். இதே ஒரு விவசாயத்துக்கான முன்னோட்டம் தான் இந்த தொழிலே, உணவு தொழில. நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து இன்று இலங்கை வரை ஒரு நிறுவனத்தை, அதாவது ஒரு கிளையை ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய அந்த தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் பிரதானமாக பார்க்கக்கூடிய காரணம் தொழிலை வளர்த்துறது? நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியுது. இப்ப இன்னைக்கு நேற்று சொன்னாரே பாதர், எங்க பிள்ளைங்க பிரியாணியே பார்த்ததுல என்ன எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு இல்லையா. என்னால முடிஞ்சதா தான் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு. படிப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. இதுக்கு படிப்பே தேவையில்லை. ஒரு பிரியாணி செய்வதற்கோ ஒரு சப்ளை பண்ணுவதற்கோ அவங்களுக்கு ஒரு சுய அறிவு இருந்தா போதும், குறைத்துக் கொள்ளலாம். அதனாலதான் இதை நான் முன்னிறுத்துறேன். பிள்ளைங்களுக்கு எதை பத்தியும் உனக்கு படிப்பு இல்லை, எனக்கு தாய் தந்தா ஒரு என்னை போல அனாதையா இருக்கிறவங்களா பொழைக்கிறதுக்கான தொழில் இது. ஒரு சின்ன கடையை போட்டு பொழைச்சிக்கலாம். அது பிரியாணி தான் நல்ல. ஒரு இட்லி கடை போடலாம், ஒரு டீ கடை போடலாம், ஒரு சாலை ஓரத்துல சிறு எதையாவது ஒரு தொழிலை, தன் கைத்தொழில், ஒரு காய்கறி கூட விரிச்சு போட்டு ஒரு அம்மா பொழைச்சிக்கலாம். தன் கையை சார்ந்து நம்ம கிடைத்த தொழிலை செஞ்சு பொழைக்கணும். படிப்புக்கான வேலைங்கிறது வேற. இப்ப படிப்பு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு தொழில் வேணும் இல்லையா உங்களுக்கு. அதுக்கான முயற்சி தான். நான் தொடர்ந்து இந்த தொழில இளைஞர்களுக்கு என் வாழ்க்கை முறைய நான் இந்த அளவுக்கு பயணிப்பதுக்கு காரணம் எல்லாமே அவங்களுக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்கணும். என்னை போல நான் ஒரு தாய் தந்தம் இல்லாம கஷ்டப்பட்டு சிறு வயசுல 4வதுலயே எங்க அம்மாவை 4 வயசு அங்க என் தாயை இழந்து 4வது மேல படிக்க முடியாம பட்ட கஷ்டம். அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என் வாழ்க்கையை பார்த்து முன்னுக்கு கொண்டுக்கிறத என் நோக்கம். நிச்சயமாக உங்களுடைய கரிசனைக்கு எமது வாழ்த்துக்கள். உங்கள் தொழில் மேலும் மேம்பட வேண்டும் நாங்கள் விரும்புகின்றோம். நன்றி. உங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நம்பு உறவுகளுக்கு, பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் பதிவு செய்யறேன். நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் ஒற்றுமைப்படுத்துங்கள், மேம்படுத்துங்கள்.
யாழ்ப்பாணம் உயர்ந்தட நீங்களும் உங்கள் பத்திரிகை தான் ஒரு தூணும்பாங்க ஒரு நாட்டிற்கே. உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக தேவை இந்த மண்ணுக்கு. இந்த அழகாத நேரத்துல இந்த எனக்காக நேரம் ஒதுக்கி நீங்களே வந்து என்னை பேட்டி கண்டு என் கருத்துக்களை பதிவு பண்ண உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் மீண்டும் ஒரு முறை நம்ம தமிழ் பிள்ளைகளை பதிவு செய்து கொள்கின்றேன். திருப்பி அவங்க போடுவீங்க. உங்க பேர் என்ன? பேர் வைக்கலையா? இந்த பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலையா? நானே ஒரு பேர் வைக்கிறேன். ஆருஷ். உன் பேர் ஆருஷா 7சா 8சா? ஆருஷன் படிக்கிறீங்களா? உங்க பேர் என்ன? பாப்பா உங்க பேர் என்ன பேரு? மிதுன். உங்க பேரு மயிலா? புயல். இதே மாதிரி நான் பிக் பாஸ்ல பாத்திருப்பீங்களா தெரியல, ஞாபகம் இருக்குங்களா? 1 வீக் ஃபுல்லா நான் இதே மாதிரி புயல் மாதிரியே போட்டுட்டு புயல் மாதிரியே நான் தான் மத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். எனக்கு யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஓகே, சந்தோஷம். தங்கச்சி வணக்கம்மா. வணக்கம் 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 தலைவரே. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கு. இலங்கை எப்படி இருக்கு? யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு? என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய புல்சுரேஷ். யாழ்ப்பாணனாவே எனக்கு நான் ரொம்ப பிடித்தமான ஒரு நகரம், தூய்மை நகரம், தூய தமிழ், வீரமிக்க மண்ணு. அதுக்கான வணக்கத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சி. உங்களை எல்லாம் சந்தித்த மகிழ்ச்சி. சார், அந்த யாழ்ப்பாணத்துல ஆட்டுக்கறியை பெரிய ஒரு பேட்டியோட கொடுத்து உலகத்திலேயே சுவைமிக்கது யாழ்ப்பாணம் ஆடுதான். என்ன காரணம்? சுவை, இயற்கை, இயற்கையான உணவு முறை, அந்த மண் வளம் இங்க இருக்கும் கொடிகள் செடிகளுடைய சுவை. அத்தகைய செடிகள் இங்க நிறைய பேருக்கு ஆட்டுக்கு பிடித்தமான ஒரு மூலிகைகள், நிறைய தொழிற்சாலைகளோ ஒரு தூய்மையான பகுதி இது. அதனாலேயே அந்த சுவைக்கு காரணமாக இயற்கையிலே கொஞ்சம் எழில் மிகுந்த நகரம் யாழ்ப்பாண நகரம். இன்னும் இங்கு அசுத்தங்கள் எதுவும் இல்லை. இயற்கை முறையில் ஆடுகள் நல்லா பராமரிக்கப்பட்டு இருக்கிற வசியான்னு தான் நினைக்கிறேன். அதே போல யாழ்ப்பாணத்துலதான் நம்மளுடைய பனைமரத்துக்கும் பேர் போனது. பனக்கருப்பட்டி, பனக்கிழங்குங்க ஒன்று நீங்க தான் அதிகமா உணவுறீங்க. உங்களுடைய பழக்கம் அந்த நீங்க எங்க மாவட்டத்துல வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு எல்லாம் பனைமரங்கள் நிறைய இருக்கும். சேலம் மாவட்டம்னா அதே போல இங்க இருக்கும். எனக்கு திருநெல்வேலியை பார்த்தது போலவே அது போல இங்க அது மட்டும் இல்ல, யாழ்ப்பாணம் முருங்கைக்காயும் உலக ஃபேமஸ் உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இங்க வந்து யாழ்ப்பாணம் முருங்கைக்காய்னா ரொம்ப ஃபேமஸ். அதே போல நேற்று நாங்க இங்க வந்து நம்ம ஃபாதர் மூலமா பள்ளியில நமக்கு திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கிற அது இருக்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லோருக்குமே டேபிள், சேரு, கேரம் போர்டு, பேக்கு, ஸ்கூல் பேக்கு, பிரியாணி யாழ்ப்பாணம் நம்ம கடையில இருந்து சேலம் மாறால இருந்து வழங்கணும். அதுக்காக தாங்க நான் வருகையை புரிந்திருந்தேன். இன்னும் ஃபாதர் வந்து இந்த கொஞ்சம் விதைகள்லாம் இருக்காங்க போரியில் இருந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் தையல் மிஷின் வேணும்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு தான் அந்த கோரிக்கை எனக்கு வச்சாரு. நான் உடனே அதை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கும் பிரியாணியோட தையல் மிஷின் வழங்கணும்னு சொல்லியிருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்து அடுத்த மாதம் அதை வழங்க இருக்கிறோம். இப்படி நலத்திட்ட உதவிகளில் தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஈடுபடுவோம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கை இதுன்னு. அது மக்களிடத்திலேயே கொண்டு சேர்க்கணுங்கிறத என்னோட நோக்கம். இளைஞர்கள் எல்லாம் உழைப்பில் கவனம் செலுத்தி தன்னம்பிக்கையோடு இருக்கணும். யாரை வேணாலும் நேசிங்க, அவங்களே உங்க வாழ்க்கை கிடையாது. நீங்க உங்க உழைப்பு மேலேயும் உங்களுடைய தொழில் மேலேயும் அதிகம் கவனம் செலுத்தினாதான் உங்களுக்கு வெற்றி. யாரும் நம்ம வாழ்க்கையை கொடுத்துட முடியாது. வாழ்க்கையை நம்ம தான் உருவாக்கிக்கணும்னு தான் சொல்லுவான். தன்னம்பிக்கையோட வெற்றியோட நீங்களாம் நடைபோடணும். எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு நகரமாக ஒரு சிங்கப்பூர் போல இந்த நகரம் வளர்ந்து வாழ வேண்டுங்கிறத என்னுடைய கனவே, யாழ்ப்பாண நகரம். அதனாலதான் நான் கொழும்பில் கடற்கரை முதலில் யாழ்ப்பாணத்தை தேர்ந்தெடுத்தோம். என்னை சார்ந்து தமிழகத்திலிருந்து இப்ப அடுத்தது கூட ஒரு நிறுவனம் வந்திருக்குது, ஒரு பிரியாணி நிறுவனம் வந்திருக்குது. இது போல நிறைய வரணுங்கிறது என் அன்பான வேண்டுகோள். நிறைய பேர் தமிழக தொழிலதிபர்கள் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் தங்களுடைய பணத்தை இங்க விதைக்கணும். இங்க இருக்கிற பணத்தை அங்க எடுக்க கூடாது. எனக்கு எல்லாமே மலிவு தான். நம்மளுடைய ₹1 இங்க ₹3.65 அளவில் இருக்கு இன்னைக்கு மதிப்பீட்டுல. அதனால நிலங்களும் நிறைய விற்பனைக்கு இருக்கு. நிறைய தொழிலதிபர் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தமிழோட பங்கெடுத்து இந்த யாழ்ப்பாண வளர்ச்சிக்கு பங்கு புரியணும். அது உதாரணமா எங்க சேலம் மராரும் இருக்கு. அதுக்கு
எல்லா தொழிலதிபர்களும் இங்க கவனம் செலுத்தி அன்பான வேண்டுகோள். நிறைய டூர் வாங்க. யாழ்ப்பாணத்துல கண்ணகி அம்மாள் கோயில 100 கோடியில கட்டியிருக்காங்க. இந்த ஊர் பணத்துல நெடுதீவா எந்த தீவு புங்குடி தீவுல ரொம்ப அற்புதமான கோயில். எல்லாருக்கும் நெல்லூர் கந்தசாமி கோயில் தான் அங்க வந்தா பார்ப்பாங்க. அதை தாண்டி இப்ப கண்ணகி அம்மாள் கோயில் மிக பிரமாண்டமா 100 கோடியில் அமைச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப வியந்து போய் நான் பார்த்தேன். எல்லாரும் தமிழகத்திலிருந்து வந்து இந்த கோயில்ல தரிசனம் பண்ண அன்பான வேண்டுகோள். வணக்கம். வணக்கம் அண்ணா. எவ்வளவு காலமா இங்க வேலை செய்யறீங்க? நான் இது ஓபன் பண்ணின காலத்துல இருந்து வேலை செய்யறேன். கிட்டத்தட்ட 6 மாசமா ஆகுது. 6 மாசமா ஆகுதா? நீங்கள் வேலை செய்றீங்களா? இங்க எந்த இடம்? யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணம் தான். நீங்கள் இங்க கிடைத்த வேலை வந்து எப்படி பாக்குறீங்க? இது எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். முதல்ல இருந்த விட இப்போ ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதாவது இங்க வேலை செய்யக்கூடிய அதாவது உங்களுடைய வருமானம் வந்து உங்களுடைய வாக்குச்சீட்டுக்கு போதுமானதா இருக்கா? கட்டாயம் போதுமானதா இருக்கு. யாழ்ப்பாணத்துல நீங்கள் வேற இடத்துல வேலை செய்யறதை விட இப்ப இங்க வேலை செய்யறது இன்னும் பெட்டரா இருக்கு. அது எந்த வகையில அது பெட்டரா இருக்கு சொல்றீங்க? டைமா இருந்தாலும் சரி, அதோட வருமானத்துல இருந்தாலும் சரி, மற்றது இங்க இருக்கிற ஸ்டாஃப் மேனேஜர்ஸ் பாஸ் எல்லாருமே நடந்து கொள்ற விதமா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்களுக்கு பெர்ஃபெக்ட். அதாவது இந்த உரிமையாளர் வந்து ஒரு வெளிநாட்டவர், அந்த வகையில வந்து ஒரு வெளிநாட்டவராக உங்களை வித்தியாசமா நடத்துகிறாரா இல்லாட்டி அன்போடு நடத்துகிறாரா? இல்ல, அப்படி நடந்துக்கிறதே இல்ல. வித்தியாசம் இதே இல்ல. எங்களோட சரிசமமா பழகுவார். நிச்சயமுடைய அந்த உபசரிப்பு கூட மிக அருமையாக இருந்தது. மிக நன்றி. ஓகே, தேங்க்யூ அண்ணா. வணக்கம். வணக்கம். நான் வரும்போது ஆர்ஆர் பிரியாணியை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருந்தீங்க. நான் குழப்பக்கூடாது என்றுதான் கேட்கல. எப்படி இருக்கு பிரியாணி? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன பிரியாணி எடுத்தீங்க? அதாவது பல வகையான பிரியாணிகள் இருக்கு. நீங்க என்ன எடுத்தீங்க? நான் எடுத்தது மட்டன் பிரியாணி. நல்ல டேஸ்டா இருந்தது. வேற கடைகள்ல சாப்பிடறத விட இங்க சாப்பிடறது என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? வேற கடையில விட இங்க நல்ல ஒரு நேச்சுரலான ஃபுட், நேச்சுரலா இருக்கு எல்லாமே. நீங்க இங்க வர்றதுக்கு என்ன காரணம்? அதாவது பல கடைகள் இருக்கிறது, இங்க வந்துக்கிறீங்க, தொடர்ச்சியா வர்றீங்களா? ஆமா, இதோட 3வது தடவை வரேன். நல்ல பிரியாணி. இந்தியால இருந்து இங்க வந்து தங்களை முதல்ல கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தொழில் வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு முயற்சியை நாங்கள் ஊக்குவிக்கோம். அதை விட நீங்கள் அதாவது பட்ஜெட் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. உங்களோட பட்ஜெட், அதாவது உங்களுடைய அந்த செலவழிக்கக்கூடிய அந்த கையிருப்புக்கு ஏற்ற மாதிரியான தரமான கொடுக்க பணத்துக்கு ஏற்ற உணவு இங்க கிடைக்குதா? ஆமா, இங்க கிடைக்கிறது. நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு சாப்பாடா இங்க இருக்கு. எல்லாரும் இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களும் பாலாஜி அவர்களும் உங்களுக்காக சுவையான உணவு இங்க தயார் செய்திருக்காரு. நீங்க வயிறார சாப்பிட்டுட்டு போகணும். சரிங்களா? நன்றி. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணீங்க. நன்றி நன்றி. உங்கள் எல்லாரையும் அங்க வந்து சந்திக்கிறேன். மிஸ்டர் பாலாஜி, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மிஸ்டர் ஃபாதர், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க 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 வாங்க. நீங்க எடுங்கம்மா, நீங்க எடுங்க. அதான் என்ன பார்த்தா தாயா எங்க வாங்கப்பா. முதல்ல எல்லா கோட்டையும் சார் சாப்பிடுங்க சார், வெட்டிட்டாங்க. ஓகே ஓகே, ரெடியா? ஹாப்பி பர்த்டே சலமாரா, ஹாப்பி பர்த்டே சலமாரா, ஹாப்பி பர்த்டே சலமாரா, ஹாப்பி பர்த்டே யாழ்ப்பாணம். பாலாஜி சாருக்கு சுகர் இருக்கு, எல்லாம் கொஞ்சமா சாப்பிடுங்க. தம்பி பிளேட் ஓகே. சுகர் சுகர் வாங்க சார்.
வாங்க வாங்க. இல்லை இது வந்து மச்சான் நான் வெள்ளிக்கிழமை சாப்பிடல. ஆமா தங்கச்சி வாமா. இங்கே உங்கள்கிட்ட யார் வந்துட்டு உங்களோட ஃபேன் சின்ன ஃபேன் தரமான ஃபேன் இந்த வாரம் லட்ச பிச்சை கூட்டுங்க, லட்ச பிச்சை கூட்டுங்க. மச்சான் நான் வெள்ளிக்கிழமை சாப்பிட்றேன் முட்டை கேக். ஆமா தங்கச்சி வாமா. தங்கச்சி கூட்டுங்க. வெள்ளிக்கிழமையா? அதனால வந்து எனக்கு வந்து சாக்லேட்டை சாப்பிட்டு கொள்ளலாமா ஒரு சில சொன்னா அதனால சாக்லேட்டை சாப்பிட்றேன். ஆமா 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 இவர் வீட்டுல பாருங்க. ஒரு தங்கச்சிக்கு கேக் வாங்குறது கூட அவங்க பயப்படுறாங்க. நான் அவ்வளவு பெரிய ஆளா? ஏமா பயப்படுறா? அது மாதிரி நோட்டா கொடுத்து நீங்க ரெண்டுங்க வாமா 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 இதேமா வாமா வாமா தங்கச்சி நீங்க உடனே அடே அடே வாடா வாடா தங்கச்சி நீ வாமா. சார் என்ன பேரு தாய்? வா என்ன பண்ண தாயே? ஆகாட்ட பாய் ஐஸ்கிரீம் இல்ல ஐஸ்கிரீம் காட்டிடுவோம். இந்தாம்மா அங்க அம்மா பாரு அம்மா பாரு அம்மா தானம்மா அம்மா பாரு அம்மா பாரு அங்க பாரு அம்மா பாரு பிஸ்கட் தெரியலையப்பா இந்த சாப்பிடு சாக்லேட் இருக்காங்க. இது சாக்லேட் தான் நினைச்சாம கொடுங்க கொடுங்க. கேக் சாப்பிடுங்களா? அன்பை பாருங்க. முதலில் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் தமிழ் தாய் உறவுகளான இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள உங்களை சந்திக்க வந்ததுல இந்த கூல் சுரேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னோட போன் நம்பர் 9566268172. எதற்காக என்னோட போன் நம்பர் நான் சொல்றேன் அப்படின்னாக்க, நிறைய பேரு என்னோட பேரை பயன்படுத்தி சில திருட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காதான். ஏன்னா சில பேரு எனக்கு கூல் சுரேஷ் தெரியும், நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு சினிமால நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சில பேர் ஏமாத்துறாங்க. சில பேர் எனக்கு கூல் சுரேஷ தெரியும், அவரை வந்து எங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு இல்ல மற்ற நிகழ்ச்சிகளுக்கு காலேஜ் ஈவெண்ட் அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பணம் பறிப்பதாக சில தகவல் வருது. அவங்க பணத்தை ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட தகவல் சொல்றாங்க. ஏன்னா நான் பல வெளியிடங்களுக்கு பல இடத்துக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு அதெல்லாம் போறதுனால அந்த இடத்துல நிறைய பேர் என் கூட போட்டோ எடுப்பாங்க. அந்த போட்டோவை அவங்க காமிச்சு எனக்கு கூல் சுரேஷ தெரியும் அப்படின்னு சொல்லி சில திருட்டு வேலைகள் பண்றதா எனக்கு தகவல் வந்துச்சு. அதனால அந்த மாதிரி தகவல் எதுவும் வந்தாக்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்ட பிறகு அது உண்மையா பொய்யான்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. 9566268172 இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பர். இன்னைக்கு இலங்கையில யாழ்ப்பாணத்துல சேலம் ஆரார் ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுடைய கடையான இங்க ஜப்னால இருக்கிற நம்ம சேலம் ஆரார் கடைக்கு தான் வந்திருக்கேன். வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம், இந்த சேலம் ஆரார் ஹோட்டலையும் தாண்டி நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதரான திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணம் அருகில் உள்ள திருநெல்வேலி அந்த ஏரியால ஒரு 200-300 பள்ளி குழந்தைகளுக்கு இலவச பாட புத்தகங்கள், பையி, ஸ்கூல் பேகு, டேபிள், சேரு, அப்புறம் பிரியாணி, நல்ல சுவையான உணவு பிரியாணி, ஐஸ்கிரீமு, கேசரி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து பொங்கல் விழா அங்க பொங்கல் வச்சு நல்லா சிறப்பாக அந்த மக்களை வந்து மகிழ்விச்சோம். ஏன்னா ஏதோ இன்னைக்கு பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாம இறந்த பிறகும் நம்மளை பற்றி பேசி கொண்டுதான் இருக்கு, இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு எனக்கு தெரிந்து. இதற்கு முன் நம் இதே ஸ்ரீலங்கால பிறந்த நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள், அதன் பிறகு
நான் மதிக்கும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள், அதன் பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை தான் நான் நேரடியாக பார்க்குறேன். இது நான் வந்து ஏதோ உங்களுக்கு வீடியோ மூலமாக பேசுறதுக்காக ஏதோ ஒன்று சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆனா நீங்க வந்து உங்க மனசுல பட்டதை நீங்க பாட்டுக்கா ஓப்பனா எந்த இடமா இருந்தாலும் அடிச்சு பேசிட்டு போயிருவீங்க அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல நீங்க சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதனாலே நான் நிறைய இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நான் பொய்யே பேசுறது இல்லை. பொய் பேசுவதனால் அது வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அது இல்லாம அது ஒரு பொய் பேசினாங்க, அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னமும் பல பொய் பேச வேண்டியது இருக்கும். அதனால இந்த ஒரு நேரத்துல உங்களை எல்லாம் சந்திப்பதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிற நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர்களுடைய கிளையும் இங்க யாழ்ப்பாணத்துல இருக்கு அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் சாப்பிட்டவங்க எல்லாம் சொன்னாங்க நல்லா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னு. எதற்காக உணவுக்கு மட்டும் ஐயா இம்பார்ட்டன்ட் தராரு அப்படின்னாக்க, அவர் சிறு வயதா இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டவர். சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டம், எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. நேற்று கூட சொல்லிட்டு தான் வந்தாரு, சாப்பாட்டுக்கு சிறு வயதா இருக்கும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டேன். நானே ஒரு தள்ளு வண்டி கடை வச்சு அரிசி வாங்கிறதுக்கு கூட காசு இருக்காது, நான் கடனா வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு அந்த சாப்பாடை வித்து அந்த காசை எடுத்து போய் கடை கொடுப்பேன். இப்படி நான் கொடுக்கறத பார்த்து மளிகை கடைக்கார என் மீது ஒரு நம்பிக்கை வச்சு, இல்ல தம்பி நீ எடுத்து போய் முதல்ல சமைச்சு வியாபாரம் பண்ணிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனிதர், அந்த மளிகை கடைக்கார மாதிரி நல்ல மனிதர்கள் இவர்களை சுற்றி இருந்ததாலதான் இன்னைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிறது நம்மளுடைய சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர்கள். ஸோ ஐயா அவர்கள் மூலமாக இன்னைக்கு பாலாஜி அவர்கள் தான் இந்த கடையோட முதலாளி இந்த பிரான்ச்சுக்கு. ஸோ அவர்கள் மூலமாக நமது இலங்கை மக்களை, யாழ்ப்பாண மக்களை, தமிழ் உறவிகளை, தங்கச்சிகளை, தம்பிகளை, அண்ணங்களை, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாரையும் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மறுபடியும் சொல்றேன், உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மஞ்சள் வீரன் படம் என்ன மாதிரி? மஞ்சள் வீரன் கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிய போது ஏப்ரல்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாமே 1 by 1 அது ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ண முடியும். வந்து தனிந்தது காடு, இலங்கைக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை, யாழ்ப்பாணம்னா கெத்து தலை. வந்து தனிந்தது காடு, சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வணக்கத்தை போடு. அவர்களுடைய கிளையும் இங்க யாழ்ப்பாணத்துல இருக்கு அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் சாப்பிட்டவங்க எல்லாம் சொன்னாங்க நல்லா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னு. எதற்காக உணவுக்கு மட்டும் ஐயா இம்பார்ட்டன்ட் தராரு அப்படின்னாக்க, அவர் சிறு வயதா இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டவர். சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டம், எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. நேற்று கூட சொல்லிட்டு தான் வந்தாரு, சாப்பாட்டுக்கு சிறு வயதா இருக்கும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டேன். நானே ஒரு தள்ளு வண்டி கடை வச்சு அரிசி வாங்கிறதுக்கு கூட காசு இருக்காது, நான் கடனா வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு அந்த சாப்பாடை வித்து அந்த காசை எடுத்து போய் கடை கொடுப்பேன். இப்படி நான் கொடுக்கறத பார்த்து மளிகை கடைக்கார என் மீது ஒரு நம்பிக்கை வச்சு, இல்ல தம்பி நீ எடுத்து போய் முதல்ல சமைச்சு வியாபாரம் பண்ணிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனிதர், அந்த மளிகை கடைக்கார மாதிரி நல்ல மனிதர்கள் இவர்களை சுற்றி இருந்ததாலதான் இன்னைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிறது நம்மளுடைய சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர்கள். ஸோ ஐயா அவர்கள் மூலமாக இன்னைக்கு பாலாஜி அவர்கள் தான் இந்த கடையோட முதலாளி இந்த பிரான்ச்சுக்கு. ஸோ அவர்கள் மூலமாக நமது இலங்கை மக்களை, யாழ்ப்பாண மக்களை, தமிழ் உறவிகளை, தங்கச்சிகளை, தம்பிகளை, அண்ணங்களை, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாரையும் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மறுபடியும் சொல்றேன், உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மஞ்சள் வீரன் படம் என்ன மாதிரி? மஞ்சள் வீரன் கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிய போது ஏப்ரல்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாமே 1 by 1 அது ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ண முடியும். வந்து தனிந்தது காடு, இலங்கைக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை, யாழ்ப்பாணம்னா கெத்து தலை. வந்து தனிந்தது காடு, சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வணக்கத்தை போடு.